Welcome to Sri Vidya Bharati YouTube channel. 12th standard Biobotany, Environmental Issues, the subtopic of deforestation. In previous class we have seen the social forestry and then mankind of the different ways useful of forests and then sub branches, then agroforests, and then uses of the agroforestry, then indicator of some kind of the plants. Now we are going to that deforestation, the subtopic of forestry. Deforestation means the conversion of forest area into the non-forest area. This is a deforestation. காடுகள் அழிக்கப்படுதல். காடுள்ள ஒரு பகுதிகளை காடற்ற பகுதிகளாக மாற்றக்கூடியதே காடழிப்பு எனப்படும். The deforestation is one of the major contribution of enhance of the greenhouse effect and global warming. இந்த மாதிரி காடுகளை அழிக்கிறனால greenhouse gases, பசுமை இல்ல வாயுக்கள்னு படிச்சோம்ல, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் அண்ட் குளோரோஃப்ளோரோகார்பன்ஸ். ஸோ இந்த மாதிரி கார்பன் மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் குளோபல் வார்மிங், புவி வெப்பமடைதல், இது எல்லாம் அதிகரிக்கிறதுல முக்கியமான ஒரு ரோலாக இருக்கக்கூடியது இந்த டிஃபாரஸ்டேஷன். The forest most of the provide many ways and useful of mankind. For example, timber, paper, medicinal and then industrial purposes. There are many ways uses of the forest. For what are the major role of the deforestation? காடுகள் முக்கியமாக ஏன் அழிக்கப்படுது அப்படின்னா, the conversion of forest into agriculture plantation and then livestock for the reaching of many more major causes of deforestation. எதுக்காக ஃபஸ்ட்டு காடுகள் அழிக்கப்படுது அப்படின்னா, நம்மளோட பெரிய பெரிய வனங்கள் காடுகள் எல்லாமே தோட்டங்களாகவும் நம்ம கல்டிவேபிள் சாயிலாகவும் விவசாய நிலங்களாகவும் கால்நடைகளுக்கு வேண்டி தீவன வளர்ப்புக்காகவும் அதிகமாக காடுகள் அழிக்கப்படுது. இதுதான் மெயின் ரோல் ஆஃப் கேசஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன். தென் லாகிங் ஃபார் அ டிம்பர், மரத்துண்டு நமக்கு நிறைய தேவைப்படும். மரங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் அது ஃபர்னிச்சர் ஐட்டமுக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்காகவும் நிறைய டிம்பருக்காக அதிக அளவு காடுகள் அழிக்கிறாங்க. த டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் டவர் லைன் அண்ட் தென் டேம் இன்வெர்ட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக இப்போ ரோட்வேஸ் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனாக சேலம் டு சென்னைக்கு, இப்போ தமிழ்நாட்டில் சேலம் டு சென்னையில் ஹைவேஸ்க்காக நிறைய காடுகள்லாம் அழிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் டவர் லைனுக்காக, டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக எல்லாத்துக்காகவும் காடுகள் அழிக்கப்படுது. ஓவர் பாப்புலேஷன் அண்ட் தென் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், இன்க்ரீஸ்டு குளோபல் நீட்ஸ், அதாவது மக்களோட தேவைக்காக மக்கள் தொகை அதிகரிப்பு, அவங்க நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன், நகரம் தொழில்மயமாக்கிறது, தென் அதுக்கப்புறம் அர்பனைசேஷன், நகரமயமாக்கிறது, இவங்க எல்லாத்துக்காகவும் காடுகள் அழிக்கப்பட்டு அவங்களோட தேவைக்காக மக்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபாரஸ்டேஷனால் என்னென்ன எஃபெக்ட் ஏற்படும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேர்னிங் ஆஃப் ஃபாரஸ்ட் வுட்டு. ஃபாரஸ்ட் வுட்டை பேர்ன் பண்ணுறதுனால டு ரிலீஸ் த ஸ்டோர் ஆஃப் கார்பன், அதிக அளவு கார்பன் வெளிவிடுறது. இது கார்பன் சேகரிக்கும் போது நம்ம கார்பன் ஸ்டோர் பண்ண கார்பன் கேப்சர் அப்படின்றத படிப்போம். அந்த கார்பன் கேப்சருக்கு ஆப்போசிட் இம்பேக்டை நமக்கு அனலைஸ் பண்ணும். ஸோ இப்போ காட்டு மரங்கள் எடுக்கிறனால வெளியிடக்கூடிய கார்பன் அதிகரிக்கிறனால கார்பன் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இதில் நமக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடைபெறும், எதிர் விளைவுகள் அப்படின்றது ஏற்படும். கார்பன் கேப்சரேஷனில் எதிர் விளைவுகள் ஏற்படும். Then trees and plant are bind to the soil particle to avoid the soil erosion. Soil erosion அவாய்ட் பண்ணுறதுக்கு soil particle பைண்ட் பண்ணுறதுக்காக இந்த மரங்கள் காடுகள் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம காடுகளை நம்ம அகற்றும் போது, டிஃபாரஸ்டேஷன் பண்ணும்போது சாயில் எரேசன் அதிகரிக்கிற போது ஆட்டோமேட்டிக்கலி டு சாயில் ஃபர்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகும், மண்ணோட தரம் குறையும், வளங்கள் குறையும். ஸோ டிஃபாரஸ்டேஷன் இந்த ட்ரை ஏரியா லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் த டெசர்ட். அப்போ ஒவ்வொரு மரங்களும் பைண்ட் ஆகிறது இல்லாமல்
ட்ரை கண்டிஷன் ஆகி அந்த வந்து ஃபர்டிலிட்டி குறைஞ்சி அது வந்து கண்டிப்பாக டெசர்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகரிக்கும். த அமௌண்ட் ஆஃப் ரென்ஃபால் வாட்டர் இன்க்ரீஸ் த சாயில் எரேசன். நீரின் ஓட்டம் அதிகரிக்கும் போது மண் அரிப்பு வந்து தடுப்படும். ஸோ அதனால் வெள்ளப்பெருக்கு அதிக அளவு ஏற்படும். மோர் நம்பர் ஆஃப் கிரியேட் எ ஃப்ளாஷ் ஃப்ளோட்டிங் தஸ் ரெடியூசிங் த மாய்ச்சர் அண்ட் தென் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டி அப்படின்றது ஈரப்பதம் அதிகரிக்கும். ஈரப்பதம், ஈரத்தன்மை இவெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா குறைக்கப்படுது, ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதிக அளவு நீரின் ஓட்டத்தால். The alternation of local precipitation and pattern leading to the trough condition in many regions. இப்போ லோக்கல் பார்ட்டிக்கலில் இருக்கக்கூடிய மழையளவு காரணமாக வறண்ட நிலப்பகுதி எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா காடுகள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் ட்ரை கண்டிஷனாக ட்ரஃப்ட் ஏரியாவாக மாறும். Then after this climatic condition to change the and alter the complete ecosystem அவங்க வந்து ஆல்டர் பண்ணிடுவாங்க in future waysல. It decrease the biodiversity significantly as habitat and distributed natural cycles. இப்போ ஒவ்வொரு உயிரினங்களும் எக்கோசிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறனால அண்ட் தென் கிளைமேட்டிக் சேஞ்சஸால் ஒவ்வொருத்தரோட நியூட்ரிஷன், ஒவ்வொரு ஆர்கானிஸோட உயிரினத்தோட நியூட்ரிஷன் பாதிக்கப்படுறோம். அண்ட் தென் அவங்களோட பயோடைவர்சிட்டியும் மோஸ்ட் ஆஃப் லெவல் அப்ரைட் இல்லாமல் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷன் டிக்ரீஸ் ஆகிடும். லாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டாக் ஃபார் த ஃபாரஸ்ட் டிவெலப்ஸ் அண்ட் தென் ரூரல் பீப்புள்ஸ். ஸோ இந்த காடுகள் அழிக்கப்படுறதுனால கிராமப்புறத்தில் வாழக்கூடிய மக்கள், அதாவது ரூரல் பீப்புள்ஸும் அண்ட் தென் ஃபாரஸ்ட்டில் வரக்கூடிய மலைவாழ் மக்கள்னு சொல்லக்கூடியதில் ட்ரைபல் பீப்புள்ஸ், அந்த ட்ரைபல் வந்து ஃபாரஸ்ட் ட்ரில்லர்ஸ் இவங்க எல்லாமே அவங்களோட லைஃப் ஸ்டாக், அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படும். தென் இன்க்ரீஸ்டு குளோபல் வார்மிங் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் த 1/3 ஆஃப் டோட்டல் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன். அதாவது 1/3 வெளியிடக்கூடிய கார்பனை வந்து கார்பன் இருக்கனால அதிக அளவு வெப்பம் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா அப்சர்வ் பண்ணக்கூடிய பிளான்ட்டோட லெவல் குறைய ஆரம்பிக்கும். பிளான்ட் இல்லாதனால குளோபல் வார்மிங் CO2 லெவல் இன்க்ரீஸ் ஆகும். லாஸ் ஆஃப் லைஃப் சப்போர்ட் ரிசோர்ஸ். வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய ஃபியூல், எரிபொருட்கள், மெடிசன், மருத்துவம், மூலிகை தாவரங்கள் எல்லாமே இருக்கும். அப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய எடிபிள் மெட்டீரியல்ஸ், அதாவது ஃப்ரூட்டு, சீடு, இவங்க எல்லாமே வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக டிஃபால்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே ரீசன் ஃபார் த எஃபெக்ட் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன். டிஃபாரஸ்டேஷன் அப்படின்றது ஃபாரஸ்ட் ஏரியா ஆர் கன்வெர்டட் இன்டு த நான் ஃபாரஸ்ட் ஏரியா. காடுகளாக இருக்கக்கூடிய இடத்த காடுகளற்ற பாலைவனமாக மாற்றக்கூடிய நிகழ்வு தான் டிஃபாரஸ்டேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம எஃபாரஸ்டேஷன் பண்ணலாம். புதிய காடு வளர்ப்பு. எஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது பிளான்டிங் ஆஃப் ட்ரீ வேர் த வாஸ் நோ ப்ரீவியஸ் tree conversion of non-forest land into the forest land. Non-forest land forest land by planning materials மாட்டக்கூடியது தான் எஃபாரஸ்டேஷன் சொல்லுவோம். the suitable trees to revival the vegetation. அதிக அளவு காடுகள் வளர்த்து அதை வந்து பழைய இடத்துல இல்லாமல் நான் ஃபாரஸ்டட் ஏரியாவில் ஃபாரஸ்ட் ஏரியாவாக மோர் நம்பர் ஆஃப் வெஜிடேஷனை க்ரோத் பண்ணக்கூடிய நிகழ்வு தான் எஃபாரஸ்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்லோ ரீஜனாக இருக்கக்கூடிய டேம், ஃபாரஸ்ட்டை டு ரெடியூஸ் த வாட்டர் ரன் ஆஃப், அதாவது ஓடக்கூடிய அணைகள், சரிவுகள்லாம் உருவாக்கணும். அந்த இடத்துல மண்ணெல்லாம் வழிஞ்சு ஓடிடும், ரென்ஃபால் அதிகமாக ஓவராக இருக்கனால. ஸோ சாயில் எரேசன் ஏற்படும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நமக்கு அந்த இடத்துல ஃபாரஸ்ட் ஏரியா எல்லாமே வந்து டிஃபாரஸ்ட் ஏரியா வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து டு மோர் நம்பர் ஆஃப் பிளான்டேஷன், அதிக அளவு மரங்களை அங்கே நம்ம நடலாம். இன்க்ளூடிங் த கார்பன் கேப்சரேஷன் அண்ட் தென் வாட்டர் ரொட்டினேஷன். இது மூலமாக கார்பன் சேகரிப்பும் நீர் வளத்தையும் அதிகரிக்கலாம். தென் வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் அஃபாரஸ்டேஷன் அப்ஜெக்டிவ்ஸ். நோக்கங்கள் என்னென்ன, காடுகள் வளர்க்குறதுல என்னென்ன நோக்கங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு இன்க்ரீஸ் த ஃபாரஸ்ட் கவர், அதோட ஏரியாவை நல்லா அதிகரிப்படுத்தணும். தென் அதிகமாக மோர் நம்பர் ஆஃப் பிளான்டேஷன், அதிகமாக பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரோத் பண்ணணும். டு இன்க்ரீஸ் த ஆட்டோமேட்டிக்லி டு இன்க்ரீஸ் த O2 ப்ரொடக்ஷன், ஆட்டோமேட்டிக்லி O2 ப்ரொடக்ஷன் ஆகும். அப்போ வந்து ஒரு ஏரோட குவாலிட்டி அதிகரிக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து ஏரோட குவாலிட்டி வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ மோர் நம்பர் ஆஃப் பாப்புலேஷனை வந்து அது காட்டுது. அப்போ வந்து அதிகமாக காற்று மாசடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி டெம்பரேச்சர் வந்து அது நம்ம காட்டிகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஏர் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு O2
லெவல் வேணும். O2 லெவல் அதிகரிக்கிறதுக்கு மோர் நம்பர் ஆஃப் பிளான்டேஷன் ரொம்ப முக்கியமானது. Then rehabilitation of the degraded forest to increase the carbon fixation and reducing the CO2 from their atmospheres. ஒவ்வொரு வளம் குன்றி இருக்கக்கூடிய இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை சீர்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு அளவை குறைச்சி டு ரெடியூஸ் த CO2 அண்டு டு ப்ரொடக்ஷன் ஆஃப் த O2 லெவல் வந்து அட்மாஸ்பியரில் இன்க்ரீஸ் பண்ணும், CO2 லெவலை அட்மாஸ்பியரில் டிக்ரீஸ் பண்ணும். ரைசிங் த பேம்பு பிளான்டேஷன். பேம்பு பிளான்டேஷன்னா மூங்கில் மரங்களை அதிக அளவு நம்ம நடும்போது நமக்கு வந்து தூய்மையான காற்று வந்து கிடைக்கும். மிக்ஸ்டு பிளான்டேஷன் ஆஃப் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ்டு அண்ட் மெடிசினல் பிளான்ட். சிறிய வனப்பொருட்கள்லாம் இருக்காங்களே, கொஞ்சம் வனங்கள்னால் பெரிய பெரிய காடுகள் இல்லை, நம்ம இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பர்டிகுலர் கிளைமேட்டிக் அந்த ரீஜனில் டெரஸ்டியரில் காடுகள் வளர்க்க முறைக்கையே நம்ம வந்து ஃபாரஸ்டேஷன்னு சொல்லலாம். பெரிய பெரிய வனங்கள்லாம் இருக்கலாம், சின்ன சின்ன தோட்டங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து அதை ஃபாரஸ்டேஷன் மாதிரி கொண்டு வரலாம். தென் ரீஜெனரேஷன் ஆஃப் இண்டிஜினஸ் ஹெர்ப்ஸ் அண்ட் தென் ஸ்ரப். அதாவது உள்ளூரில் இண்டிஜினஸ் அப்படிங்கிறது லோக்கலில் விளையக்கூடியது. அப்போ உள்ளூரில் கூடிய சின்ன செடி புதச்செடி இவங்களெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணணும், க்ரோத் பண்ணிகிட்டே இருக்கணும். அவேர்னஸ் ஆஃப் த கிரியேஷன் மானிட்டரிங் அண்ட் த எவல்யூஷன். மக்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மரக்கன்றுகள் கொடுப்பாங்க. தென் டு ப்ரொவைட் த சீட் பாலை கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது. இந்த மாதிரி அவேர்னஸ் நிறைய க்ரியேட் பண்ணுவாங்க ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி டு இன்க்ரீஸ் த அவேர்னஸ் கிரியேஷன் அண்ட் மானிட்டரிங் த எவல்யூஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதிகமாக எஃபாரஸ்டேஷன் பண்ணும்போது டு இன்க்ரீஸ் த லெவல் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் டேபிள் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி தரலாம். அண்ட் தென் கிரவுண்ட் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆல்சோ டு ரெடியூஸ் த நைட்ரஜன் லீச்சிங், நைட்ரஜன் வழிந்து ஓடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிங்கிங் வாட்டரில் நைட்ரஜன் வந்து கலக்காமல் இருக்கிறதுக்கும் நைட்ரஜனோட பொல்யூஷன் கண்டாமினேஷன் குறைக்கிறதுக்கும் இந்த அதிகமாக வாட்டர் டேபிள் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ பொல்யூஷனாக இருக்கக்கூடிய லெவல் நான் பொல்யூட்டடாக மாறலாம். தென் நேச்சர் எய்டட் ஆர்டிஃபிஷியல் ரீஜென்ரேஷன். இயற்கையை பேஸ் பண்ணி செயற்கையாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீஜென்ரேஷன் பண்ணி நேச்சுரல் மெத்தட்ஸை நம்ம கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாமே எஃபாரஸ்டேஷனை மெயின் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லலாம். அண்ட் தென் அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்களோட சாதனைகள் என்னென்ன பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிகிரேடட் த ஃபாரஸ்ட் வேர் ரீஸ்டோர்ஸ். சிதைவுற்ற காடுகள் மீண்டும் சிதைவு காடுகளாக நம்ம மாற்றுறோம். கரெக்டாக அதை வந்து சூட்டபிள் ஏரியாவாக நம்ம மாற்றக்கூடியது. வேஸ்ட் லேண்டாக இருந்தது கல்டிவேபிள் சாயிலாக மாற்றக்கூடியதுக்கு தான் மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிட்டி அசஸ் லைக் ஓவர்ஹெட் டேங்க்ஸு, போர்வெல்ஸு அண்டு ஹேண்ட் பம்ப்ஸு, கம்யூனிட்டி ஹால்ஸு, இது மாதிரி நிறையா வந்து லைப்ரரிஸ் இது மாதிரி நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அஃபாரஸ்டேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வாட்டரை சேமிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேங்க் நிறையா கொடுக்குறோம், நிறையா போர்வெல்ஸ், ஆழ்துளை கிணறு, கை பம்பு எல்லாத்தையும் சொல்கிறோம். நிறைய மீட்டிங் மாதிரி போடுறதுக்கு நிறைய கம்யூனிட்டி ஹால்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேஷனுக்காக நம்ம லைப்ரரிஸ் நிறையா கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். த என்வாரன்மெண்டல் அண்ட் எக்காலஜிக்கல் ஸ்டெபிலிட்டி வாஸ் ஏ மெயின்டைன்டு. சுற்றுப்புற சூழ்நிலையில் வந்து த மெயின் ஈகோசிஸ்டம் இஸ் ஏ பேலன்ஸ்டு ஈகோசிஸ்டமாக மாற்றணும். த கன்சர்வ்டு பயோடைவர்சிட்டி, வைல்ட் லைஃப் அண்ட் தென் ஜெனட்டிக் ரிசர்வ்ஸ். கன்சர்வ்டு பயோடைவர்சிட்டினா உயிர் பொருட்கள், தேர் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஃப்ளாரா ரீஜன் அண்ட் தென் ஃபானா ரீஜனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. அண்ட் தென் வைல்ட் லைஃப், வன உயிர்களை பாதுகாக்குது, சிங்கம் புலி இந்த மாதிரி இருக்கக்கூடியது. அரிய வகையான பறவைகள் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது. அண்ட் தென் ஜெனட்டிக்கல் ரிசர்வ்ஸ். Last classல we have seen the protein bank and then dry storage material of seed. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி ஜெனட்டிக்கல் ரிசர்வ்ஸ் மெட்டீரியல்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஜெனட்டிக்கல்லாம் நம்ம சீடு கூட சொல்லலாம். அண்ட் தென் என்வாரன்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி எஸ்பெஷலி உமன் ஃபார் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த காடுகள் மெயின்டைன் பண்ணுறதுல வந்து நல்லா இந்த சங்கம், உமன் சங்கம்லாம் நிறைய வச்சுருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய இன்வால்வ் பண்ணி வச்சா நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யார் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் மேன், அவங்க வந்து என்டர்லி கிரியேட்டட் த டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. அவங்க வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டை க்ரியேட் பண்ணாங்க.
ஃபஸ்ட்டு ஜாதவ் மலாய் பயோங் அப்படின்றவர் 1963 பிறந்தார். இவர் வந்து சிங்கிள் ஹேண்ட்லி பிளான்டட் ஃபாரஸ்ட் இன் மிடில் ஆஃப் த பர்னன் வேஸ்ட்லேண்ட், அதாவது தனி மனிதனாக பயன்படாத ஒரு நிலத்தை, வேஸ்ட்லேண்ட் பேரன் லேண்டை அவர் வந்து கல்டிவேபிள் லேண்டாக மாற்றிருக்கார். திஸ் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரிவர் இன் ஐஸ்லாண்டு. அதனால் இவர் என்ன பண்ணாங்க, இந்தியாவின் வன மனிதன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்தியாவின் முக்கிய நதியான ஒன்று. ஓகே, அந்த ரிவரில் ஐஸ்லாண்டில் பிரம்மபுத்திராவில் முக்கிய நதியான பிரம்மபுத்திராவில் பெரிய ஒரு மஜ்லை அப்படின்ற ஒரு அடர்ந்த காட்டில் நிறைய வந்து வேர்ல்டு அனிமல்ஸ் இருக்கும். டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, ஹோம் ரிஜியன்ஸ், டியர்ஸ், எலிஃபண்ட்டு, டைகர்ஸு, பேஸு, பறவைகள், இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுக்கு அது யூஸ் பண்ணக்கூடியதாக மாற்றினார். இவர் வந்து ஒரு சிங்கிள் மேன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் சுதீர் குமார் சோஃபாரி அப்படின்றவர், ஜாதவ் மலாய் பயோங் அப்படின்றவர் 2013 த ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து வைஸ் சான்சலர் மூலமாக ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் இந்த 2013 இவருக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. ஹி வாஸ் த ஹானர்ட் அண்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் டியூரிங் த annual event. So during the annual event 2015, the Honorable Padma Shri, the 4th highest civilian award in India, 2015 மறுபடியும் இவருக்கு வந்து ஒரு சிறந்த குடிமகன் அப்படின்ற ஒரு பத்மஸ்ரீ அவார்டை, 4வது குடிமகன் அப்படின்ற ஒரு அவார்டை அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இவர் வந்து மெயினாக என்ன ரோல் பண்ணார் அப்படின்னா, ஹி ரிசீவ்டு ஆனரபிள் ஃப்ரம் த அஸ்ஸாம் அக்ரிகல்ச்சர் வேளாண் பல்கலைக்கழகம் தான். அவங்களுக்கு வந்து காசிரங்கா யூனிவர்சிட்டி தான் இவங்களுக்கு வந்து மெயினாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் ரோல் ஆஃப் த ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்றது ஜாதவ் மலாய் பயாங் அப்படின்றவருக்கு த ப்ரொவைட் த ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி த வைஸ் சான்சலர் சுர்ஜித் குமார் ஷோஃபாரி அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்றத இவர் கொடுத்தாரு. இது போக ரிமைனிங் 2050 4th ஹையஸ்ட்டு சிவிலிசியன், ஐ மீன் சிட்டிசன்ஷிப்னு சொல்கிறாங்களே, 4th ஹையஸ்ட் சிவிலிசியன் ஆஃப் இந்தியா அப்படின்றதையும் இவர் கொடுத்தாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி மெயின் ரோலாக நம்ம வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கும், ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஒரு என்கரேஜ்க்காக, டிஃபாரஸ்டேஷன்லேருந்து அஃபாரஸ்டேஷனாக மாற்றுறதுக்கு. இதே இப்போ நியூ டாப்பிக்காக நமக்கு ஆலியன் இன்வாசிவ் ஸ்பீசஸ், அதாவது வெளியூரில் இருந்து கொண்டு வந்த செடிகள் வந்து நம்மளோட கண்ட்ரியில் இருக்கக்கூடிய செடிகளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஆலியன் இன்வாசிவ் ஸ்பீசஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டை ஆக்கிரமிப்பு செய்துள்ள அயல்நாட்டு தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே எதில் வருது அப்படின்னா இந்த அஃபாரஸ்டேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின். ஆலியன் இன்வாசிவ் ஸ்பீசஸ். ஆலியன் இன்வாசிவ் ஸ்பீசஸ் அப்படின்றது அதர் கண்ட்ரீஸ்லேருந்து, அதர் பிளேசஸ்லேருந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய, நம்ம பார்ட்டில் இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதான் அலைன் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாட்டு தாவரங்கள் அல்லது அயல்நாட்டு தாவரங்கள் ஆக்கிரமிப்பு செய்தல். இன்வேஷன் ஆஃப் அலைன் ஆர் இன்டியூஸ்டு ஸ்பீசஸ் டிஸ்டர்ப்டு ecosystem process, threatened biodiversity, reduce the native herbs, trees and then shrub, reducing the ecosystem services. நம்மளோட சூழ்நிலை மண்டலத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகளையோ மரங்களையோ அல்லது புதர் செடிகளையோ அஃபெக்ட் பண்ணக்கூடிய, பெரிய அச்சுறுத்தல் செய்யக்கூடிய, அதாவது அஃபெக்ட் பண்ணக்கூடிய அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்பீசஸை தான் நம்ம இன்வாசிவ் ஸ்பீசஸ்ன்னு சொல்லுவோம். டியூரிங் எரிடிகேஷன் ஆஃப் த ஸ்பீசஸ், இந்த ஸ்பீசஸ் வந்து அழிக்கப்படும் போது ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டிப்பாக எரிடிகேட் பண்ணுவோம், களைகளை கிளவும். இந்த கெமிக்கல்ஸு டு யூஸ் டு இன்க்ரீஸ் த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை அதிகப்படுத்திவிடும். ஸ்லோலி த ஆல்டர் ecosystem.
கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷனையும் அண்ட் த நேச்சுரல் சாயில் கெப்பாசிட்டியையும் கண்டிப்பாக என்ன பண்ணும், சேஞ்ச் பண்ணிடும். த அன்சூட்டபிள் ஃபார் ஏ நேட்டிவ் ஸ்பீசஸ் அண்ட் கிரியேட் ஹியூமன் ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ இது மூலமாக ஹியூமனுக்கு ஹெல்த் ப்ராப்ளமும், கெமிக்கல் காம்பவுண்ட் அதிகரிக்கும் போது அலர்ஜி, மெயினாக அலர்ஜி கிரியேஷன் ஆகும். அப்புறம் ஸ்கின்ஸ் கேன்சர் மாதிரி ஏற்படும். த ரிசல்ட்டிங் இன் லோக்கல் என்வாமெண்ட், இதனால் லோக்கல் என்வாமெண்ட் டிகிரேஷன் அண்ட் லாஸ் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லோக்கல் ஸ்பீசஸ். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த அலைன் ஸ்பீசஸால் ஏற்படும். அக்கார்டிங் டு த வேர்ல்டு கன்சர்வேஷன், உலக பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, த செகண்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் த்ரெட்டன்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆஃப்டர் ஹேபிடேட் த லாஸ். தாவரங்கள் தன்னோட வாழ்விட இழப்பிற்கு தென் பயோடைவர்சிட்டினா உயிர் பன்மம் பாதுகாக்கிறதுல முக்கியமான ஒரு மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டால் இன்வாசிவ் ஸ்பீசஸை இன்டியூஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் த இன்வாசிவ் ஸ்பீசஸ்னால் என்ன, யாரெல்லாம் வந்து அந்த எக்கோசிஸ்டத்தை ஆல்டர் பண்ணுறா. த நான் நேட்டிவ் ஸ்பீசஸ் தான் இன்வாசிவ் ஸ்பீசஸ்னு சொல்லுவோம். த நான் நேட்டிவ் ஸ்பீசஸ் டு த எக்கோசிஸ்டம் ஆர் கண்ட்ரி அண்டர் த கான்சன்ட்ரேஷன் தட் ஸ்ப்ரெட் நேச்சுரலி or it interferes the biology and extents of the native species. It causes the series of threat to the ecosystem and causes the economic level loss. உள்ளூரில் இல்லாத ஒரு ஸ்பீசஸ் வந்து வெளி கண்ட்ரியிலேருந்து ஆட்டோமேட்டிக்கலி நேச்சுரலாகவே பரவும். நேச்சுரலாக எப்படி பரவும் அப்படின்னா, த மோஸ்ட் ஆர் த இன்டியூஸ்டு இன் த ஆக்சிடென்டல் தே ஒன்லி ஃபார் த ஏர் அண்ட் தென் சீ லெவல், வாட்டர் லெவல்லையோ அல்லது ஏர் லெவல்லையோ அல்லது மெனி அதர் ஸ்பீசஸ் வழியாகவோ என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் ஆகும். சம் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இம்பார்ட்டன்ட் த ஜெர்ம் பிளாசம் ஆஃப் வைட் வெரைட்டி த்ரூ விச் கெட் இன்ட்ரடியூஸ்டு இன் த ஸ்பீசஸ். இந்த ஸ்பீசஸ் வந்து சில ஆராய்ச்சி நிறுவனங்கள் இயல்பாகவே அவங்க வந்து ஜெர்ம் பிளாசம் அது ஏதோ ஒன்று மற்ற வெளி கண்ட்ரியிலேருந்து ஆட்டோமேட்டிக்கலி கொண்டு வரும்போது இவங்க வந்து சடனாக ஆக்சிடென்டலாக இன்ட்ரடியூஸ் ஆனது. ஸோ அலைன் ஸ்பீசஸ் அப்படிங்கிறது எடிபிள் ஃப்ரூட் யூஸ்வலி டு ஸ்ப்ரெட் அவுட் த பேர்டு. ஸோ அப்போ நேச்சுரலாக இன்டியூஸ் ஆகும்போது இந்த அலைன் ஸ்பீசஸில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸு, ஃப்ளார்ஸு இது வழியாக த்ரோ த ஸ்ப்ரெட் பை பேர்ட்ஸ் வழியாகவும் அல்லது எதுவும் மேன்கைண்ட் சோர்ஸ் வழியாகவும் ஆட்டோமேட்டிக்கலி ஈஸியாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அயல் கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய ஸ்பீசஸ் தான் நம்ம அலைன் ஸ்பீசஸ்னு சொல்லுவோம். தென் ஹேபிடேட், அதோட ஹேபிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, த ஆல் இன்வாசிவ் ஸ்பீட், அயல்நாட்டு தாவரங்கள் ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். அதை மோர் அடப்டிவ், நமக்கு எல்லா ஹேபிடேட்டுக்கும் வாழிடம், ஹேபிடேட்னா வாழிடம், ஹேபிட்டப்னா வளரிடங்கள். ஸோ எல்லா ஹேபிட்டுக்கும் அடாப்ட் ஆகிடும். த ஆல்டர் த சாயில் சிஸ்டம், அது வந்து கண்டிப்பாக நம்மளோட கிளைமேட்டிக் பொசிஷனையே சேஞ்ச் பண்ணும். தேர் குவாலிட்டி அஃபெக்ட் பை த some kind of the terrestrial level கண்டிப்பாக to region of the flora and then fauna, flora region fauna regionல கண்டிப்பாக அது வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ it has the negative impact of decomposition. இது வந்து அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய நிறைய எஃபெக்ட், கெமிக்கல் காம்பவுண்டை ரிலீஸ் பண்ணுறதுனால நிறைய எஃபெக்ட் வந்து அதுக்கு காசஸ் டு த சாயில் வந்து நிறைய ப்ராப்ளத்தை அது ஏற்படுத்தும். த நெய்பரிங் நேட்டிவ் ஸ்பீசஸ், இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்பீசஸ்க்கு வந்து இது சம் கைண்ட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட டு ஆல்டர் த பாலினேஷன் அண்ட் தென் வாட்டர் டியூரிங் கெப்பாசிட்டி, தென் சாயில் pH level, soil temperature level, so alter the position of photosynthesis. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளத்தை வந்து நெய்பரிங் பிளான்ட்டுக்கு இன்வாசிவ் ஸ்பீசஸ் கொடுப்பாங்க. சம் ஆஃப் த அலைன் ஸ்பீசஸ் விச் கேசஸ் த என்வாமெண்டல் இஷ்யூஸ், சில வகையான ஆக்கிரமிப்பு தாவரம் வந்து நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அது எந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணுது, ஸோ அது எந்த மாதிரி ஹேபிடேட்டு அதில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐகோர்னியா கிரிப்சிஸ், ஐகோர்னியா கிரிப்ஷா அப்படின்றது கிறிஸ்பிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஐகோர்னியா கிரசபிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம். ஆகாய தாமரை, வெங்காய தாமரைன்னு சொல்லுவோம். ஐகோர்னியா ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்கும். இட் இஸ் அன் இன்வாசிவ் வெட் நேட்டிவ் ஆன் சவுத் அமெரிக்கா. இது வந்து தென் அமெரிக்காவில் தான் அதிகமாக இது இருக்குது. ஸோ இது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னா, இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் ஆஸ் அக்வாட்டிக் ஆர்னமெண்டல் பிளான்ட்டு. நம்மளோட ஏரி, குளம், குட்டைகளில் அதிகமாக ஆக்குப்பை பண்ணியிருக்கக்கூடியது தான் இந்த ஐகோர்னியா
கிராஸாஃபிஸ் அப்படின்றது. தே ஆர்னமெண்டல் பிளான்ட், இது அழகுக்கு தாவரம்னு சொல்கிறோம். விச் க்ரோஸ் இன் எ ஃபாஸ்டர் த்ரூ அவுட் த ஃபுல்லி கவர் த வாட்டர் சோர்ஸ், வாட்டர் பாடிஸ் வாட்டர் சோர்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணி இருக்கும். ஸோ இதோட க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிக அளவு வேகமாக பரவிக்கிட்டு வரும். த வைட் ஸ்ப்ரெட் க்ரோ அவுட் த மேஜர் காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப். அது எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் த இட் அஃபெக்ட் ஆஃப் ஃபைட்டோ பிளாங்டன் அண்ட் தென் ஜூ பிளாங்டன், ஃபைனலி சேஞ்சிங் த அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம். அது எந்த மாதிரி கேசஸை ஏற்படுத்துது அப்படின்னா டு டிக்ரீஸ் த ஆக்சிஜன் லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஆக்சிஜன் டிக்ரீஸ் ஆகும். தென் யூட்ரோஃபிகேஷன் அப்படின்றது நியூட்ரிஷன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் வாட்டர் பாடிஸில் நியூட்ரிஷன். அதனால் யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னா நியூட்ரிஷன் லெவல் அதிகரிக்கும். ஸோ த ஃபாஸ்டர் க்ரோத் ஆஃப் த பிளான்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். பட் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அளவு வந்து குறைவாக இருக்கும். உடனே அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லி ஸ்ப்ரெட் அவுட் த வாட்டர் பாடிஸில் ஃபுல்லாக ப்ரொடக்ட் ஆகும். இப்போ வந்து 1 கிலோமீட்டர் லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் மட்டும்தான் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம், ரிமைனிங் அப்படியே இருக்கும். அது அழுகி போய் அதிலேருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டாமினேட் வாட்டராக மாற்றிடும். ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து பாக்டீரியாவோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அதாவது நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதும் இருக்கும், ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ணக்கூடியது நான் ஆக்சிஜனேட்டிவ் பாக்டீரியாவை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஸோ ஹியூமன் ஹெல்த்தில் இது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். ஏன்னா நிறைய டிசீஸ் காசிங் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்கிட்டோவில் வந்து அனாஃபிலஸ் அப்படின்ற மஸ்கிட்டோ வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த அழுகி போன மெட்டீரியல்ஸில் இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் நத்தைகள் ஸ்னைல்ஸு வித் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் டென்ஸ் ரூட் சிஸ்டம் அண்ட் தென் லீஃப், இது எல்லாத்துலேயுமே அப்படியே அழுகி மேந்துக்கிட்டு இருக்கக்கூடிய லீஃபில் இந்த மாதிரி நத்தைகள் கொசுக்கள் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய இருக்கும். ஸோ ஈஸியாக அது வந்து ஃபர்டிலைசேஷனுக்கு கெப்பாசிட்டி அதிகரிச்சிடும். அதுவும் இல்லாமல் டு பிளாக் த சன்லைட் பிகாஸ் தே ஃபுல்லி ஸ்ப்ரெட் த வாட்டர் பாடிஸ் டஸ் நாட் டீப் சன்லைட் வந்து அதுக்கு கிடைக்காது. ஸோ வாட்டர் வேஸில் அக்ரிகல்ச்சர் அண்ட் தென் ஃபிஷரிங்ஸு ஹைட்ரோ பவர், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தோட ஒர்க்கும் வாட்டர் வேஸ்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ஒரு ஒர்க்குமே வில் பி அஃபெக்ட் ஃபார் த ஐகோனியா ஸ்பீசஸ்னால பயங்கர எஃபெக்ட் பண்ணும். காரணம் வந்து யூட்ரோஃபிகேஷன். இன்டைரக்டாக கேட்பாங்க, யூட்ரோஃபிகேஷன்னா நியூட்ரிஷன் கண்டென்ட் அதிகரிக்கும் போது தேவையில்லாத பிளான்ட்டோட க்ரோத்தை தான் நம்ம யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் Phrosophis zooliflora. It is an invasive species native to Mexico and then South America. இது இன்டீரியராக கேட்பான். சவுத் அமெரிக்காவில் ஐகோனியா ஸ்பீசஸ் இருக்குது, ப்ரோசாஃபிஸ் ஸ்பீசஸும் இருக்குது. அதே மாதிரி மெக்சிகோவில் எக்ஸ்ட்ராவாக ப்ரோசாஃபிஸ் இருக்குது. இட் வாஸ் ஃபஸ்ட்டு இன்ட்யூஸ்டு இன் குஜராத். இது குஜராத்லேருந்து தான் ஃபஸ்ட்டு வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து குஜராத்துக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு. குஜராத் டு கவுண்டர் ஆஃப் த desertification and the latter in Andhra Pradesh, then Tamil Nadu, the source of firewood. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதிகமாக எரிபொருளாக பயன்படுத்துவோம். முள்ளுச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க, கருவேல மரம் முள்ளுச்செடி அப்படின்னு சொல்லி இந்த பிளான்ட்டை சொல்லுவாங்க. இட் இஸ் ஏ firewood. It is an aggressive colonization and sequence the habitat rapidly covered by the species. இது அதிகமாக வலிமை மிகுந்த இடங்களில் வந்து நல்லா சீக்கிரத்தில் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் டு அரெஸ்ட் த நேட்டிவ் மெடிசினல் ஹெர்பாசியஸ் ஸ்பீசஸ். இது வந்து மருத்துவ மூலிகை தாவரங்கள்லாம் இருக்குல்ல, அதோட க்ரோத்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். இட் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த அரெஸ்ட் வைன் எரோசன் அண்ட் தென் ஸ்டேபிளைஸ் த ஷாண்ட் அண்ட் டன்ஸ். அதாவது காற்று வழியில் வரக்கூடியது, பாலைவனமும் கடற்கரையோரங்களில் சின்ன சின்ன குன்றுகள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இது வந்து வெற்று நிலமாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஈஸிலி ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். அது போக இட் கேன் பி அசார்டஸ் கெமிக்கல் ஃப்ரம் த சாயில்ஸ். தீங்கு விளைவிக்கக்கூடிய அபாயகரமான வேதிப்பொருட்களை வந்து இது என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மரக்கறி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மரக்கறி தயாரிக்கிறதுல மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் கேரோகால் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஹசார்டஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை அதிக அளவுக்கு மெயினாக யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கோல் ப்ரிப்பரேஷனுக்கு மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதுதான் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இந்த பிளான்ட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நிறைய இடத்துல கட் பண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க. பட் திருச்சியிலேருந்து இது வந்து Phrosophis zooliflora வந்து இல்லை, எங்களுக்கு வந்து நாங்கள் மெயினாக வந்து இது
எங்களோட டிம்பர் ஈல்டிங் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ இது வந்து தன் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பிளான்ட் ஸ்பீசஸ்க்கு ஆக்சிஜன் கண்டென்ட் லெவலை அதிகமாக கொடுக்காது. மோர் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி கம்பேர் வித் அதர் லோக்கல் பிளான்ட்டை விட இது அதிக அளவில் இருக்குது. ஸோ இது வந்து ஆலின் இன்வாசிவ் ஸ்பீசஸ் 3 மார்க்கில் 5 மார்க்கில் அதிகமாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ டாப்பிக்கு கன்சர்வேஷன் பார்ப்போம்.